வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொலக்ஷியல் கண்ட்ரி பார்க் வந்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹைலாண்ட் கேட்டல் பார்க்க வந்திருக்கோம். இது உலகத்திலேயே வெறும் ஸ்காட்லாண்டில் மட்டும்தான் நீங்கள் இந்த கேட்டலை பார்க்க முடியும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக இதுக்கு முடி. இது பார்த்தீங்கன்னா ஒரு பசு மடியை பார்த்தாலே தெரியுது. இது நாங்கள் ஆம்பளை மாடு காளை மாடுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். கொம்பை பார்த்து கடைசியில் பார்த்தா அது பசு மாடு. இங்கே ஏகப்பட்ட மாடு கிடைக்குது. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 20-30 மாடாச்சு மினிமம் இருக்கும். இதை நீங்கள் பார்க்க போனால் மேலே ஸ்காட்லாண்ட் மேலே நார்த்துக்கு எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் இருக்கும். அதுவும் ஒரு பசு மாடு தான் அங்கே இருக்குது. பாருங்க, இது ஒரு பசு மாடு. அதுக்கு மேலே அங்கே 2 மாடு இருக்குது. அது ஆனால் வரலை, கீழே இறங்கி வரலை. நீங்கள் நாங்கள் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நடந்து போகும்போது இந்த மாடுங்க எதுவுமே இல்லை. ஆனாலும் ஒரு ஃபீலிங்லேயே போனோம். என்னடா இதை பார்க்கறதுக்கு நீங்கள் ஃபீலிங் இல்லைன்ட்டு கடைசியில் பார்த்தா இன்னைக்கு நம்ம இவங்க 2 பேரும் போகிற டைமில் நம்மளுக்கு பார்த்துட்டு போனாங்க. பரவாயில்ல, செலவு பண்ணிட்டு வந்ததுக்கு இந்த இடம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது நான் நிறைய தடவை வந்திருக்கேன். இந்த தடவை தான் என் பையனுக்கு மாடுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனை கூப்பிட்டு வந்தோம் நாங்கள் இன்னைக்கு. இந்த இடம் கொஞ்சம் நல்லா இருக்குது, வந்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ்கோ, ஸ்காட்லாண்ட், பொலக் கண்ட்ரி பார்க். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் ஃப்ரீ. காரில் வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் மட்டும் காசு. ஒரு 5 மணிக்கு வந்தீங்கன்னா சம்மர் டைமில் 6 மணிக்கு மேலே உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃப்ரீ. இந்த கேட்டில் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். 24 hour ஆக்சஸ். ஸோ 6 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த பேமெண்ட்டுமே பண்ணாமல் பார்த்துட்டு சூப்பராக போகலாம். நாங்கள் ஒரு 5 மணிக்கு வந்தோம். ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு மட்டும் கார் பார்க்கிங் பே பண்ணிவிட்டு இந்த மாடை சூப்பராக பார்த்துட்டு போகலாம்.